மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். யுத்த வீரர் என்ற லேபிளுக்கு பின்னால் மறைந்து கொண்டு அவரும் சட்டத்திலிருந்து தப்பிக்க இடமளிக்க கூடாது. கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள சக்திகளை வெளிப்படுத்துவது மக்களின் அடிப்படை உரிமை. யுத்த வீரர் என்ற லேபிளுக்கு பின்னால் மறைந்து கொண்டு எவரும் சட்டத்திலிருந்து தப்பிக்க இடமளிக்க கூடாது என்று கொழும்பு மறைமாவட்ட ஆயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் 7ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலத்தில் உணர்வு பூர்வமாக இடம்பெற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார். தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து விசேட அஞ்சலி நிகழ்வுகளில் கர்தினால் ஆண்டகையுடன் இணைந்து கலாநிதி ஒமல்பே சோபித தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினர், இந்து மற்றும் இஸ்லாமிய மத தலைவர்கள் மற்றும் வெளிநாட்டு தூதுவர்கள் என பலரும் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். கர்தினால் ஆண்டகை தமது உரையின் போது பல முக்கிய விடயங்களை தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக சில நபர்களை பாதுகாப்பதற்கு பாதுகாப்பு பிரிவினர் முயன்றதாக குற்றம் சாட்டிய அவர், அரச புலனாய்வு சேவையின் நடவடிக்கைகள் மற்றும் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் ஆகியோரின் செயற்பாடுகள் குறித்து பலத்த சந்தேகங்களையும் வெளியிட்டார். தாக்குதல் தொடர்பான சில முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயுள்ளமை குறித்து தனது அதிருப்தியை வெளியிட்ட கர்தினால், முந்தைய ஆணைக்குழு அறிக்கைகளின் உண்மைத்தன்மை மீள ஆராயப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கடந்த கால அரசுகள் தமக்கு சாதகமான விசாரணைகளையே முன்னெடுத்த போதிலும் தற்போதைய அரசு இந்த விவகாரத்தில் ஒரு சாதகமான வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டார். உண்மை மறைக்கப்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என தற்போதைய ஜனாதிபதி உறுதியளித்துள்ளதை சுட்டிக்காட்டிய கர்தினால் ஆண்டகை, சட்டமும் நீதியும் அனைவருக்கும் சமமாக நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே அனைவரினதும் எதிர்பார்ப்பு என்றும் தனது உரையில் மேலும் கூறியுள்ளார். நினைவேந்தலை முன்னிட்டு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தல சூழல் இன்று பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கில் தமிழ் அரசியல் கட்சிகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும். இந்திய துணை ஜனாதிபதி வலியுறுத்தல். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் அரசியல் கட்சிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையை சுட்டிக்காட்டிய இந்திய துணை ஜனாதிபதி அவற்றை ஒரு ஒழுங்குமுறைக்குள் கொண்டு வருமாறு வலியுறுத்தியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எனதும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனதும் கைகளை பிடித்து கொண்டு தற்போது அரசியல் கட்சிகள் அதிகரித்து விட்டன, இதனை ஓரளவுக்கு ஒழுங்குக்கு கொண்டு வாருங்கள் என்று குறிப்பிட்டார். இதில் உள்ள ஆழமான கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று வீட்டுக்கு வீடு, மாவட்டத்துக்கு மாவட்டம் என பல கட்சிகள் உருவாகிவிட்டன. உண்மையில் எத்தனை கட்சிகள் இருக்கின்றன என்பதே தெரியாத நிலை காணப்படுகின்றது. அரசியல் அனுபவமும் ஞானமும் கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பணியாற்றிய ஒருவரின் வாயிலிருந்து இக்கருத்து வருகின்றது என்றால் அது ஆரோக்கியமானது அல்ல என்பதை நாம் உணர்ந்து அவதானமாக ஆராய வேண்டும். அவர் கூறிய இந்த கருத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எமக்கு இருக்கின்றது. துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனுடனான சந்திப்பு மிக ஆரோக்கியமானதாக அமைந்தது. எமது கருத்துக்களை அவரிடம் விரிவாக முன்வைத்தோம். ஒரு தமிழர் என்ற ரீதியில் அவர் எமது பிரச்சனைகளை ஆழமாக புரிந்து வைத்துள்ளார். அரசியலமைப்பு விவகாரங்கள் மட்டுமன்றி மாகாண சபை தேர்தல் தொடர்பாகவும் நாம் அவரிடம் கலந்துரையாடினோம். குறிப்பாக மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளோம். இது குறித்து இலங்கை ஜனாதிபதியுடன் பேசியுள்ளதாக அவர் எங்களிடம் தெரிவித்தார். அத்துடன் எமது அரசியல் தீர்வாக சமஷ்டி முறைமையே நாம் அவரிடம் தெளிவாக வலியுறுத்தியுள்ளோம் என CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பயங்கரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுப்பதற்காக அரசு எடுக்கும் நடவடிக்கை.
இலங்கையில் பயங்கரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுப்பதற்காக இலக்கு வைக்கப்பட்ட நிதி தடைகளை அமுல்படுத்துவது தேசிய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கை என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த தடைகளின் கீழ் பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய அல்லது அதற்கு நிதி உதவி வழங்குவதாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் அல்லது அமைப்புகளின் வங்கிக் கணக்குகள், சொத்துக்கள் மற்றும் ஏனைய சொத்து விவரங்களை முழுமையாக முடக்குவதற்கு முடியும். அதன்படி அந்த சொத்துக்களை பயன்படுத்துதல், மாற்றுதல் அல்லது விற்பனை செய்தல் என்பன சட்டபூர்வமாக தடை செய்யப்படுகின்றன. இந்த நடைமுறையானது 1968 ஆண்டின் 45ஆம் இலக்க ஐக்கிய நாடுகள் சபையின் சட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட 2012ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க ஒழுங்கு விதியின் மூலம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் 1373 தீர்மானத்திற்கு இணங்க செயல்படுத்தப்படுகின்றது. இத்தடைகளை விதிக்கும் அதிகாரம் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சரிடம் உள்ள அதேவேளை அதன் செயல்பாட்டு நடவடிக்கைகளுக்காக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தகுதியுள்ள அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். பயங்கரவாதத்தை ஆரம்ப நிலையிலேயே தடுப்பதற்கும் நாட்டின் நிதி அமைப்பை பாதுகாப்பதற்கும் சர்வதேச கட்டுப்பாடுகளை நிறைவேற்றுவதற்கும் இந்த நடவடிக்கை உதவும் என அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் பொதுமக்களுக்கு தகவல்களை வழங்குவதற்கும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் தகுதியுள்ள அதிகாரியின் அலுவலகத்தினால் www.competentauthority.gov.lk என்ற உத்தியோகபூர்வ இணையதளமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நவீன சட்ட மற்றும் நிர்வாக நடைமுறை ஊடாக இலங்கையில் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் தேசிய பாதுகாப்பு மேலும் பலமடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனுடனான சந்திப்பை தமிழ் அரசியல் தரப்பினர் சரியாக பயன்படுத்த தவறிவிட்டனர். டாக்டர் தேவானந்தா குற்றச்சாட்டு. இந்திய துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணனுடனான சந்திப்பை தமிழ் அரசியல் தரப்பினர் சரியாக பயன்படுத்த தவறிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் இச்சந்திப்பானது தமக்கிடையே உள்ள குடிமி சண்டைக்கு தீர்வு கோருவதாகவே அமைந்திருந்தது என்றும் அவர் சாடியுள்ளார். இந்திய துணை ஜனாதிபதியின் இலங்கை வருகை மற்றும் தமிழ் அரசியல் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு குறித்து கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் துணை ஜனாதிபதி இலங்கை வந்திருந்த போது அவரை சந்திக்க கிடைத்த வாய்ப்பை தமிழ் அரசியல் தரப்பினர் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தவில்லை. தமிழ் மக்களின் அடிப்படை தேவைகளையோ அல்லது அவர்களது அரசியல் அபிலாசைகளையோ வலியுறுத்துவதற்கு பதிலாக தமக்கிடையே இருக்கும் உட்கட்சி பூசல்களையும் முரண்பாடுகளையும் அவரிடம் முறையிட்டு தீர்வு கேட்டதாகவே இச்சந்திப்பு அமைந்திருந்தது. இது எனக்கும் எமது மக்களுக்கும் மிகுந்த வேதனையையும் ஏமாற்றத்தையும் அளித்துள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் எனக்கு கிடைத்த இத்தகைய வாய்ப்புகளை நான் மக்கள் நலனுக்காகவே பயன்படுத்தியுள்ளேன். குறிப்பாக 2010ஆம் ஆண்டு இந்தியா சென்றிருந்த போது 50,000 வீட்டுத் திட்டம், 500 உளவு இயந்திரங்கள் மற்றும் யாழ் கலாச்சார மத்திய நிலையம் உள்ளிட்ட முக்கிய திட்டங்களை பெற்றுக் கொடுத்தோம். அத்துடன் 13வது திருத்தச் சட்டமே தீர்வுக்கான ஆரம்பம் என்பதையும் அங்கு வலியுறுத்தியிருந்தேன். ஆனால் தற்போதுள்ள அரசியல் தரப்பினர் வளமை போல தமது சுயலாப அரசியலில் ஈடுபட்டு கொண்டுதான் இச்சந்திப்பையும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இந்தியாவை பொறுத்தவரையில் 13வது திருத்தச் சட்டத்தின் ஊடாகவே தீர்வை பெற்றுத்தர முயற்சிப்பார்கள். அதையாவது இவர்கள் அழுத்தம் கொடுத்து கேட்டிருக்கலாம். ஆனால் ஊடகங்கள் வாயிலாக பார்க்கும்போது இவர்கள் தமது தனிப்பட்ட அரசியல் மோதல்களுக்கே முக்கியத்துவம் அளித்துள்ளனர் என்பது தெளிவாகின்றது என்றார். தமிழ் மக்களின் உண்மையான பிரச்சனைகளுக்கு தீர்வை பெறாமல் இவ்வாறான உயர்மட்ட சந்திப்புகளை வீணடிக்கும் இவர்களது செயற்பாடு மக்களை சலிப்படைய வைத்துள்ளதாகவும் டாக்டர் தேவானந்தா இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டுக்கு செலுத்த வேண்டிய 2.5 மில்லியன் தனிநபரின் வங்கிக் கணக்கிற்கு சென்றது எப்படி? சஜித் பிரேமதாச கேள்வி. வெளிநாட்டிற்கு செலுத்த வேண்டிய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான கடன் தொகையானது வேறொரு தனிநபரின் வங்கி கணக்கிற்கு சென்றுள்ளமை நாட்டில் பாரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அரசாங்கத்தின் நிதி அமைச்சருக்கும் திரைசேரிக்கும் மத்திய வங்கிக்கும் நாட்டின் நிதி முகாமைத்துவ செயல்முறையை சரியாக கொண்டு நடத்தும் இயலுமை இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சுமத்தியுள்ளார்.
வெளிநாட்டிற்கு செலுத்த வேண்டிய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தொகையானது வேறு தனிநபரின் வங்கிக் கணக்குக்கு சென்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே தற்போது நாட்டின் நிதி பாதுகாப்பு என்பது ஆபத்தில் உள்ளதாக சஜித் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டிற்கு செலுத்தப்பட வேண்டிய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் தொகையானது அங்கீகரிக்கப்பட்ட வணிக நிறுவன கணக்கிற்கு பதிலாக ஒரு தனிநபரின் வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டமையானது இலங்கையில் கடுமையான நிதி மோசடி மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்றமாகவே கருதப்படுகின்றது. வெளிநாட்டிற்கு செலுத்த வேண்டிய பெருந்தொகையான பணத்தை அதிகாரப்பூர்வ வங்கி வழித்தடங்கள் அல்லாமல் தனிநபர் கணக்குகளுக்கு மாற்றுவது வெளிநாட்டு செலவாணி சட்டத்தின் கீழ் பாரிய குற்றமாகும். இவ்வாறான சம்பவம் ஒன்று நாட்டில் இடம்பெற்றுள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். தீபச்செல்வன் புத்தகங்கள் தடுப்பு விவகாரம். அரச இலக்கிய துணைக்குழுவின் அனுமதி கிடைத்தால் நூல்கள் விடுவிக்கப்படும். சுங்க திணைக்களம் தெரிவிப்பு. பிரபல தமிழ் கவிஞரும் நாவலாசிரியருமான தீபச்செல்வன் பிரதீபன் எழுதிய புத்தகங்களின் பிரதிகளை விடுவிப்பதற்கு அரச இலக்கிய துணைக்குழுவின் அனுமதி கட்டாயம் என இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலக்கிய துணைக்குழுவின் அனுமதி கடிதம் கிடைத்த பின்னரே சுங்க சட்டத்தின்படி அப்புத்தகங்களை விடுவிப்பதில் எவ்வித தடையும் இல்லை என சுங்க ஊடக பேச்சாளரும் சுங்க பணிப்பாளருமான சந்தன புஞ்சிகாவே லங்காதீப பத்திரிகைக்கு தெரிவித்துள்ளார். சுங்க திணைக்களம் புத்தகங்களை மாத்திரமன்றி ஏனைய பொருட்களையும் ஏதேனும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தடுத்து வைப்பது சாதாரணமான ஒரு விடயம் என சுங்க ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அல்லது திரவியங்கள் தொடர்பில் உரிய ஒழுங்கு முறைப்படுத்தும் நிறுவனங்களின் அனுமதி கிடைத்த பின்னரே அவை விடுவிக்கப்படும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சில பொருட்கள் தொடர்பாக சுங்க திணைக்களத்திற்கு சட்ட ரீதியான கட்டுப்பாடுகள் காணப்படுவதாகவும், உதாரணமாக ஏதேனும் ஒரு புத்தகத்தின் உள்ளடக்கமானது பொதுமக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடியதாகவோ அல்லது ஏதேனும் ஒரு மதம் அல்லது மத தலைவருக்கு அவதூறு விளைவிப்பதாகவோ அமைந்தால் அப்புத்தகத்தை தடுத்து வைத்து இலக்கிய துணைக்குழுவின் அனுமதியை பெறுவது சாதாரண நடைமுறை என சுங்க ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எனவே இது குறித்து அவரும் அச்சமடைய தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தீபச்செல்வன் பிரதீபன் எழுதிய 4 வெவ்வேறு புத்தகங்களின் 360 பிரதிகள் கடந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி இலங்கை சுங்க திணைக்களத்தால் பொறுப்பேற்கப்பட்டன. இது தொடர்பில் மார்ச் மாதம் 27ஆம் தேதி எழுத்தாளருக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து புத்தசாசன மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் ஜெனவி மற்றும் சுங்க பணிப்பாளர் நாயகம் சீவிலி அருங்கொடே ஆகியோரின் பங்கேற்புடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் நடைபெற்றது. இதன்போது இந்த பிரச்சனையை மிக விரைவில் தீர்ப்பதற்கு இரு தரப்பினரும் உடன்பட்டுள்ளனர். இலங்கை கலைக்கழகம் மற்றும் அரச இலக்கிய துணைக்குழு என்பன இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன. இருப்பினும் அரச இலக்கிய துணைக்குழுவின் இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக அதன் உறுப்பினரான பிரபல எழுத்தாளர் மாலதி கல்பனா எம்ப்ரோஸ் தனது உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிப்பதற்காக வெளிநாடுகளில் இருந்து தமிழகம் திரும்பும் இந்தியர்கள். தமது வேலை நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிப்பதற்காக விமானங்கள் மூலம் தமிழகம் திரும்பிக் கொண்டிருக்கின்றனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் 5.73 கோடி பேர் வாக்களிக்க உள்ளனர். இதற்கிடையில் வேலைக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள தமிழகத்தை சேர்ந்தவர்கள் குழுவாகவும் தனித்தனியாகவும் விமானங்கள் மூலம் தமிழகம் திரும்பிக் கொண்டிருக்கின்றனர்.
வெளிநாடுகளில் இருந்து சென்னைக்கு தினமும் 8000 முதல் 8500 பயணிகள் வருவது வழக்கம். ஆனால் கடந்த சில நாட்களாக சென்னை வரும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வெளிநாடுகளில் இருந்தாலும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதற்காக மக்கள் வருவது தேர்தல் ஆணைய அதிகாரிகளை ஆச்சரியமடைய வைத்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது. நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் ஓய்ந்தது. நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குகின்றது. தேர்தல் பாதுகாப்பு பணியில் 300 கம்பெனி துணை இராணுவ படைகள் குவிக்கப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதி கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தலில் மொத்தம் 4023 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். வாக்குப்பதிவு நாளை நடைபெறும் நிலையில் நேற்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. சென்னை கொளத்தூரில் முதல்வர் மு க ஸ்டாலின், சேலம் எடப்பாடியில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, சென்னை நந்தவனத்தில் தவேக தலைவர் விஜய், ஸ்ரீபெரும்புத்தூரில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, சென்னை மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன், சாத்தூரில் நயினார் நகேந்திரன், தருமபுரியில் பாமக தலைவர் அன்புமணி, சென்னை எழும்பூரில் சசிகலா, அமமுக பொதுச் செயலாளர் டிடி தினகரன், காரைக்குடியில் நாதக மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமான், சென்னையில் ஜி.கே. வாசன் ஆகியோர் தங்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை நிறைவு செய்தனர். தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்த நிலையில் அந்த நேரத்தில் இருந்து நாளை வாக்குப்பதிவு நிறைவடையும் மாலை 6 மணி வரை 48 மணி நேரத்தை அமைதி காலமாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த அமைதி காலத்தில் தேர்தல் தொடர்பான எந்த பொது கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ நடத்தக்கூடாது. எந்த தேர்தல் விவகாரத்தையும் திரைப்படம், தொலைக்காட்சி, FM ரேடியோ, வாட்ஸ்அப், முகநூல், ட்விட்டர் போன்ற அல்லது இது போன்ற சாதனம் வாயிலாக பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கக்கூடாது. தமிழகம் முழுவதும் திருமண மண்டபங்கள், தங்கும் விடுதிகள் நேற்று மாலை முதலே போலீசார் தீவிர சோதனை நடாத்தி தொகுதிக்கு தொடர்பு இல்லாதவர்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். வாக்காளர் அட்டை இல்லாவிட்டால் ஆதார் உள்ளிட்ட 12 ஆவணங்களை காட்டி வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்குப்பதிவு நிறைவடைந்த பின் அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் பாதுகாப்பாக வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளன. மேற்கு வங்காளத்தில் நாளை முதல் சட்ட தேர்தல் நடைபெறுகின்றது. 2வது மற்றும் கடைசி கட்ட தேர்தல் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகின்றது. அதன் பின் மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகின்றது. செய்திகளில் தொடர்பென உலக செய்திகள். இரண்டாம் உலகப் போருக்கு பின் முதல் முறையாக லண்டனில் கூடும் 30 நாடுகளின் இராணுவ தலைமைகள். உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் மிக முக்கியமான பாதையாக கருதப்படும் ஹார்முஸ் ஜலசந்தி நீரிணையை மீண்டும் திறப்பது மற்றும் கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பது குறித்து ஆலோசிக்க லண்டனில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளின் இராணுவ மாஸ்டர் மைண்டுகள் இன்று கூடுகின்றனர். பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சர் முன்னெடுத்துள்ள இந்த 2 நாள் மகாநாடு இன்று மாலை தொடங்குகின்றது. போர் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு ஹார்முஸ் வழியாக கடல்சார் வணிக நடவடிக்கைகளை பாதுகாப்பதற்கான முறையில் மீட்டெடுப்பதே இந்த சந்திப்பின் முதன்மை நோக்கமாகும். உலகின் பல முக்கியமான இராணுவ மூளைகள், தலைவர்கள் இங்கே வர உள்ளனர். 2ஆம் உலகப் போருக்கு பின் நடக்கும் மிகப்பெரிய இராணுவ ரீதியிலான கூட்டம் இதுவாகும். இந்த கூட்டத்தின் முடிவுகளே இதற்கு பின்வரும் நாட்களில் ஈரான் அமெரிக்கா போரின் சூழலை நிர்ணயிக்கும். இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இந்த முயற்சியை தலைமை தாங்கி நடத்துகின்றன. கடந்த வாரம் ஐரோப்பா, ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளை சேர்ந்த சுமார் 50 நாடுகள் பங்கேற்ற இணையவழி மாநாட்டில் எட்டப்பட்ட ஒருமித்த கருத்தை தொடர்ந்து இந்த கூட்டம் நடக்கின்றது. இதை தற்போது ஒரு ஒருங்கிணைந்த இராணுவ வியூகமாக மாற்றுவதே இந்த லண்டன் கூட்டத்தின் இலக்காகும். அதாவது 30 நாட்டு இராணுவ மாஸ்டர் மைண்டுகள் இணைந்து ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக போக்குவரத்தை முறைப்படுத்துவதே நோக்கமாகும். இந்த பாதுகாப்பு பணியில் இணைய 12க்கும் மேற்பட்ட நாடுகள் ஏற்கனவே தங்கள் விருப்பத்தை தெரிவித்துள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவிற்கு எந்த ஒரு கூட்டணி நாடுகளின் ஆதரவும் தேவையில்லை என்று குறிப்பிட்டிருந்த நிலையில் சர்வதேச நாடுகளின் இந்த கூட்டு முயற்சி மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. பிரிட்டன் பாதுகாப்பு செயலாளர் ஜோன் ஹீலி இது குறித்து கூறுகையில்,
இந்த கூட்டத்தின் முக்கிய பணி ஹார்மூஸ் நீரிணையில் கப்பல்களின் போக்குவரத்து சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கும் ஒரு நிலையான போர் நிறுத்தத்தை ஆதரிப்பதற்கும் ஒரு கூட்டு திட்டத்தை உருவாக்குவதாகும். இந்த விவாதங்களின் மூலம் உண்மையான முன்னேற்றத்தை எட்ட முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று கூறியுள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பதற்றங்கள் மற்றும் ஹார்மூஸ் ஜலசந்தியில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறித்த செய்திகளுக்கு மத்தியில் இந்த சர்வதேச கூட்டு முயற்சி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை நீக்கப்பட்டால் மட்டுமே இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தையில் சேருவோம் என்று ஈரான் கூறியுள்ள நிலையில் லண்டனில் நடக்கும் இந்த இராணுவ திட்டமிடல் முக்கியமான நகர்வாக கருதப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து சிலையை உடைத்த இஸ்ரேல் வீரர்களுக்கு கிடைத்த தண்டனை. லெபனானில் இராணுவ நடவடிக்கையின் போது இயேசு கிறிஸ்து சிலையை சேதப்படுத்திய 2 இஸ்ரேல் வீரர்களுக்கு அந்நாட்டு இராணுவம் 30 நாட்கள் சிறை தண்டனை விதித்துள்ளது. லெபனானில் உள்ள ஒரு கிராமத்தில் இஸ்ரேல் இராணுவம் அண்மையில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தது. அப்போது அங்கிருந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை வீரர் ஒருவர் சுத்தியலால் உடைத்துள்ளார். மற்றொரு வீரர் அதனை புகைப்படம் எடுத்துள்ளார். இந்த செயல்கள் தொடர்பான காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வரும் பெரும் சர்ச்சையை கண்டனங்களையும் ஏற்படுத்தி இருந்தன. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய இஸ்ரேல் இராணுவம் வீரர்களின் இந்த தவறான நடத்தை இராணுவ உத்தரவுகளை மீறும் செயல் என்று சுட்டிக்காட்டியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட 2 வீரர்களுக்கும் தலா 30 நாட்கள் சிறை தண்டனை வழங்க உத்தரவிட்டுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஆகியோர் வீரர்களின் செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் கலைப்பொருட்களை கையாள்வதற்கான இராணுவ நெறிமுறைகளை அனைத்து வீரர்களும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என இஸ்ரேல் இராணுவம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.